இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஒரு உருண்டை குழம்பு செய்யலாம். வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் உருண்டை குழம்பு பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி இந்த பருப்பில் நீங்கள் உருண்டை குழம்பு பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ குழம்பு நல்லா கொதித்து வரும்போது நம்ம உருண்டையை போட்டுக்கலாம். உருண்டையை போட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்கலாம். கொத்தமல்லி தூவி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் மொதல் வீடியோக்குள்ளே வர்றவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் ரேஷனில் வாங்கின துவரம்பருப்பு தான் நான் போட்டிருக்கேன். இந்த துவரம்பருப்பில் நம்ம உருண்டை குழம்பு பண்ணிக்கலாம், தோசை வறுத்துக்கலாம், குழம்பும் வச்சுக்கலாம். நல்லா கழுவிக்கோங்க. நல்லா கழுவிட்டு ஒரு 2-3 வாட்டி தண்ணி விட்டு கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போது அது அப்படியே நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம்லாம் கூட நம்ம கட் பண்ணி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம பருப்பு அரைக்கிறதுக்கு ஒரு 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணி வடிச்சிட்டு இந்த பருப்பை போட்டுக்கலாம். தண்ணி விடாமல் தான் நம்ம பருப்பு அரைக்கணும். ஒன்றும் அதிகமாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். ரொம்ப நைஸாக அரைச்சிங்க அப்படின்னாக்கா ரொம்ப கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நான் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு போட்டுக்கிறேன். உங்களுக்கு சோம்பு இஷ்டம் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஜீரகம் கூட போட்டுக்கலாம். நான் ஒரு கட்டி பூண்டு போட்டிருக்கேன். ஒரு கட்டி பூண்டு போட்டுக்கிட்டால் தான் நமக்கு நல்லா இருக்கும், வாசமாகவும் இருக்கும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி குறப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு அது அப்படியே இருக்கட்டும். நான் இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறேன். பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு இது அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே நம்ம குழம்பு தாளித்து விட்டுக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு நான் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நமக்கு கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டிருக்கேன். ஒரு பிஞ்சு அளவுக்கு வெந்தயம் போட்டிருக்கேன். இதில் நம்ம கடுகெல்லாம் போடணுன்றது அவசியம் கிடையாது. இப்போ ஒரு வெங்காயம், நல்ல மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். இதில் 2 கொத்து கருவேப்பிலையை போட்டிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் நிறையா போட்டால் நமக்கு நல்லா இருக்கும். வாசமும் நல்லா இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம உடம்புக்கும் இது நல்லது, கண்ணுக்கு நல்லது. அதனால் நம்ம கருவேப்பிலையை கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். அதையும் நல்லா சுருளை வதக்கிக்கோங்க. நல்லா சுருளை வதக்கினா தான் நல்லா இருக்கும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூளும் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் நீங்கள் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி சுருளை வதங்கி வந்துடணும். நமக்கு இந்த மாதிரி சுருளை வதங்கி வந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை வடை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். நான் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா தண்ணியை நிறையா விட்டு நல்லா தண்ணியாகவே கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நமக்கு உருண்டை போடும்போது நமக்கு சரியாக இருக்கும் குழம்பு. நம்ம நிறையா தண்ணி போயிடுச்சுன்னு கவலையே பட தேவையில்லை. இந்த உருண்டை குழம்புக்கு மட்டும் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம உருண்டை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம உருண்டை ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா குழம்பு கொதிக்கும் போது நம்ம போட்டு எடுத்துடலாம். இது ஒரு லெமன் சைஸுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இந்த பருப்பை. இதில் நான் ஒரு வெங்காயம், நல்ல மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். ஒரு 2 கொத்துக்கு மல்லி இலையை நான் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். மல்லி இலை நிறையா போட்டுக்கலாம். என்கிட்ட இருக்கிற மல்லி இலையை நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு அதிகமாக மல்லி வாசம் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கிறேன். நமக்கு இது வறுத்த அரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, வறுக்காத அரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. அதை போட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நம்ம அரிசி மாவு எதுக்கு போடுறோன்னா உருண்டை பிரிஞ்சு வராமல் இருக்கும். அரிசி மாவு போட்டோம் அப்படின்னாக்க கொலகொலப்பு தன்மையே இருக்காது உருண்டையில். அதனால் நம்ம அரிசி மாவு போட்டுக்கிறோம். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் துருவலை போட்டுக்கிறேன். தேங்காய் துருவல் போட்டுட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் துருவல் போட்டுட்டு முதல்லையே கூட போட்டு நீங்கள் கலந்துக்கலாம். நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ போட்டு நான் மறுபடியும் ஒரு வாட்டி கலந்து விடுறேன். நீங்கள் வெங்காயம் போடும்போதே கூட நீங்கள் தேங்காயை போட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதை நம்ம லெமன் சைஸ் அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போது நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறதுக்கும் குழம்பு கொதித்து வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுட்டு நம்ம குழம்ப தாளித்தோம் அப்படின்னாக்கா இதை நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே நம்ம குழம்பு நல்லா கொதித்து வந்துடும்.
பாருங்கள் எனக்கு வந்து 10-11 உருண்டை கிட்ட வந்திருக்குது. நீங்களும் இந்த பருப்பில் நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி உருண்டை குழம்புலாம் வச்சுருக்கீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு, நல்லா சுண்டியும் வந்திருக்கு. தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்லை. நம்ம தண்ணி உருண்டை குழம்புக்கு மட்டும் நமக்கு தண்ணி நிறையா தான் இருக்கணும். அப்போ ஒவ்வொரு உருண்டைங்களாக போட்டுக்கலாம். போட்டுட்டு உடனே கலந்து விடாதீங்க, அப்படியே மூடி விட்டுருங்க. இப்போ எல்லா உருண்டையுமே நான் போட்டுடுறேன். உங்களுக்கு இப்படியே போடுறதுக்கு விருப்பம் இல்லை, பயமாக இருக்குது அப்படின்னாக்கா இட்லி பானையில் வச்சு வேக வச்சுட்டு கூட நீங்கள் அந்த உருண்டைங்களை அதில் போட்டுக்கலாம். நம்ம என்ன உப்பு காரம்லாம் நம்ம அதில் போட்டிருக்கோம், அந்த புளிப்புத்தன்மை மட்டும் தான் இருக்காது. அப்போது வந்து நம்ம உருண்டையில் அந்த போட்டோம் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி அவிச்சிட்டு நம்ம போட்டோம் அப்படின்னாக்கா அந்த புளிப்புத்தன்மை ஓரளவுக்கு நமக்கு அதில் ஏறி வரும். இப்போ அரை மூடி தேங்காயை வந்து தேங்காய் மட்டும்தான் நான் அரைச்சி விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். நான் சோம்பு சேர்த்துக்கல, சோம்பு வந்து நான் தாளிப்பில் விட்டுட்டேன், அதனால் வந்து நான் சோம்பு சேர்த்துக்கல. வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி விட்டுருக்கேன். கொஞ்சம் மிக்ஸி ஜாரும் கழுவிட்டு நம்ம அதை தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் குழம்புக்கு. இது நல்லா கொதித்து வரட்டும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு நல்லா கொதித்து வந்திருக்கு. குழம்பும் நல்லா திக்காகிட்டுருக்குது. குழம்பு திக்காகிடுச்சு. இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கொத்தமல்லியை கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூட தூவிட்டு நம்ம மூடி விட்டுடலாம். ஸ்டவ் வந்து இந்த நேரம் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பும் கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. அதனால் கொத்தமல்லி போடும்போது நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கொத்தமல்லியை போட்டுக்கலாம். பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் வேறு பாத்திரத்தில் வேணுனாலும் மாற்றி வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ சாப்பிட போகிறேன். நான் வானல்லையே தான் இருக்குது குழம்பு, அது சூடு இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் நேரம் கழித்து நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவேன். இங்கே பாருங்கள், நம்ம சுடு சாதத்தில் சுட இந்த உருண்டை குழம்பு போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளாம் சொன்னால் தான் இது துவரம்பருப்பு உருண்டை அப்படின்னு தெரியும், இல்லைன்னா யாருக்குமே தெரியாது. சாதாரணமாக உருண்டை குழம்பு அப்படின்னு தான் நினச்சிக்குவாங்க. இதை வந்து வடை மாதிரி கூட தட்டி நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் சாயந்தர நேரத்தில் வடை கூட சுட்டு சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு மசால் வடை மாதிரி அதுக்கு போட வேண்டிய பொருளெல்லாம் போட்டு நம்ம மசால் வடை மாதிரி கூட நம்ம சுட்டு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்டியாக தான் இருக்கும். நமக்கு சொன்னால் தான் தெரியும் இது துவரம் பருப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அது வரைக்கும் தெரியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.